அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை வல்லரசாக்கி காமிக்கிறேன். ஆனா அதை பின்பற்றுறவங்க, அவரை பின்பற்றுறவங்க அது செய்திருக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சந்தேகம் தான். ஆனால் ஒரு தலைவர் 1980 மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இன்றைய ஜூலை 20 அன்றைய தேதியில் ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. இளைஞர்கள் அரசியல் கத்துக்கணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், இளைஞர்கள் அரசியல் பேசணும், அரசியல் முக்கியமான பொறுப்புகள் வரணும்னு சொன்னது மட்டும் இல்லாம இளைஞர் என்ற அமைப்பை தொடங்கியவர் தான் இன்றைய தமிழகத்தின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்கள். துவங்கினது மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. அதுல சார்ந்திருக்கிறவங்கள அண்ணன் நாசர் அவர்கள், அண்ணன் சிவா அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், இப்படி முக்கியமான பொறுப்புகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா இங்க இளைஞரணின்ற அமைப்புல இளைஞர்கள் இருந்த காரணத்தினாலதான். இன்னைக்கு 2019 நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி முரசொலியில இளைஞர் அணிக்கு ஒரு பக்கம், திராவிட பள்ளின்ற அமைப்புல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அதற்கான தொகைகளையும் அவரே கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் உடன்பிறப்பே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேச்சு போட்டியை நடத்தி இளம் பேச்சாளர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்வு பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மேடைகளை இளம் பேச்சாளர்கள் அதில் நானும் இருக்கேன். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டில் என்னுடைய வாழ்க்கை இருந்ததுக்கும் இன்று என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் இந்த இளைஞரணி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறவர்களை பொறுப்பு மட்டும் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு சமூக வலைதள பயிற்சி பாசறை கூட்டங்கள்னு தொடர்ந்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களி வழங்குதல், இப்படி எல்லா திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செய்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த இளைஞரணி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை துவங்கி இருக்கு. 40 ஆண்டு காலம் கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கு. அப்படின்னா நம்மள மாதிரி இளைஞர்கள் மீது அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை நாம் மீண்டும் வலுப்பெறுகிற விதமாக 2026 மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த குரலையும், உதயநிதி ஸ்டாலின் நான் என்கின்ற அந்த குரலையும் ஆளுநர் மாளிகையில் கேட்பதற்கு நாம் அனைவரும் சூளுரைப்போம். அனைவருக்கும் இளைஞரணி துவக்க தின நல்வாழ்த்துக்கள். புதிதாக சேர்ந்திருப்பவர்கள் இந்த இயக்கத்தினுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு இந்த இயக்கத்தின் பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.